வணக்கம். கொஞ்சம் கேளுங்க. இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன்னா, சின்ன பிள்ளையில நம்மளை யாராவது திட்டியிருப்பாங்க. என் ஆசிரியர் கூட "நீ எல்லாம் மாடு மேய்க்க தான் லாய்க்கடா" அப்படின்னு சொல்லி திட்டியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம். அதையே மனசில் வச்சுக்கிட்டு நம்மளை இப்படி மாடு மேய்க்க சொல்லிட்டார அப்படின்னு படிக்காமல் இருந்தோம்னா இன்றைக்கி நம்ம முன்னேற முடியுமா? பெரியவங்க எதுக்கு சொல்கிறானோ அதில் ஒரு அர்த்தம் இருக்கணும். அதை யார் சொல்கிறான்னு பார்க்கணும். ஏன்னா எல்லாரும் திட்டுறது உரிமை எடுத்துக்கொள்ள முடியாது. சிலர் திட்டுறாங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அவர்கள் ஏதாவது சொல்ல வந்திருக்கிறார்கள், உங்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் நினைத்து கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு இந்த ஆள்லாம் என்ன திட்டுறான், ஆசிரியரை குரு என்று சொல்வார்கள். அந்த குருவாக மதித்தால் கண்டிப்பாக நீங்கள் எந்த தெருவிலையும் இந்த மாதிரி அலைய வேண்டாம். நாடோடி கூட்டம் மாதிரி வேலை இல்லாமல். காரணம் என்னென்னா, எல்லோரையும் மதிக்கணும், எல்லோரையும் துதிக்கணும். நல்லோர் உள்ள நட்பை மட்டும் நம்ம தொடர்ந்து வைத்து கொண்டு இருக்க வேண்டும். புரிந்து கொள்ளாதவரிடம் என்ன பேசியும் பலனில்லை. ஆனால் அவளை புரியும்படி வைக்கும்படி நாம் தெளிவு பெற வேண்டும். அந்த தெளிவு வரணும். நமக்கு யாரும் எதுக்கு வேண்டாம். எதுக்கியா நாளைக்கு இன்னைக்கு இப்போ எப்படிமா, இன்றைக்கு சேர்த்தால் இன்றைக்கே பால் உடன்பால்பா. ஆனால் அன்றைக்கெல்லாம் சொல்லுவாங்க. இப்போல்லாம் எல்லாமே ஈஸி. அது 5 நிமிஷத்தில் கறி கொடுத்துடலாம் உடம்பை. எல்லாம் யாருமே இதை பற்றி நினைக்கிறதும் கிடையாது. என்னடா வந்தோம் பிறந்தோம் அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. ஏதாவது ஒன்று செய்யணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அந்த நினைப்பு வரணும். இதை விட்டுட்டு நான் பெரியவன், நீ பெரியவன், நீ அதை போடாத இதை போடாத. சில பேர் என்னென்ன தெரிலங்க, அவன் மனசுக்குள்ளே என்ன நினைக்கான்னு தெரிய மாட்டாங்க. இப்போ அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் தான், எல்லோரும் சொல்ல மாட்டேன். அவங்களாம் கொஞ்சம் மாறணும். ஏன்னா விதி வலியது. நேற்று பார்த்தீங்களா, சேலம் பக்கம் அது எங்கேயோ போகிற பஸ்ஸு இந்த பக்கம் அது சென்ட்ரல் மீடியம் தாண்டி ஏன் வரணும்? இவங்க குலதெய்வம் கோயிலுக்கு தான் போகிறாங்க. அவங்க கொலை பண்ணால் போனாங்க. ஆனால் பாருங்கள், அந்த பஸ்ஸு அந்த அந்த வந்த கார் மேலே மோதி டாடா ஜீப் மாதிரி இருக்குல்ல, அதில் 5 பேர் ஸ்பாட்லேயே காலி. இதை விட கொடுமை என்னென்னா, அது போகிறமாகவே அது ஒட்டி வந்த 2 வீலர் வந்த கல்லூரி மாணவன் அம்மா அவங்க மேலே ஏறி அந்த பஸ். இது காரணம் அவன் தூங்கிட்டான டிரைவர், என்னன்னே புரியல. இது காரணம் என்ன? இப்படி தான் வாழ்க்கை. அது இருக்கும்போது நல்லது நினைங்கய்யா. சொல்கிறத கேளுங்க, கொஞ்சமாவது கேளுங்க. நல்லது யார் சொன்னால் அதை கேளுங்க. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவர் எவ்வளோ சொல்லியிருக்காரு. நிறைய பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம யாரையும் எதையும் கேட்கறது கிடையாது. போயா, இதுதான் வேலை இல்லை, நீ தான் ஒரு 60 வயசு தாண்டியாச்சு, உனக்கு பொழுது போல நீ இந்த மாதிரி பதிவில் போட்டுடாங்க. எங்களுக்குலாம் நேரம் கிடையாது. என்னால் இல்லை, எங்களுக்கு இஷ்டம் தான். நீ எதை சொன்னாலும் கேட்கக்கூடாதுன்னு ஒரு கொள்கை உள்ள கூட்டம் இப்போ வந்தாச்சு. அது குழந்தையிலேருந்து பாருங்களேன், குழந்தை கூட இப்போ சொல்லுது கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது என்னென்னு தெரியல. இப்போ அந்த கலாச்சாரம் மாறினாலையா, அதாவது ஆசையை குறைன்னு சொன்னாங்க, ஆடையை குறைச்சாங்க. காரணம் இன்னைக்கு பாருங்கள், போதையுள்ளவனுக்கு ஏற்கனவே பாதை மாதிரி போய் கிடப்பான். அப்போ நீங்கள் இந்த ஆடை குறைஞ்சி போகும்போது அவனுக்கு வரத்தான் செய்யும். யாருக்குமே வரும். அதாவது நான் எல்லாரையும் குறை சொல்லலை. நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் நல்ல நன்னெறிகளை யார் சொல்கிறார்களோ அனுபவத்தில் சொல்லும் அந்த இதை கேட்கணும். கேட்டுட்டு அதில் நல்லதை மட்டும் நீ எடுத்துக்கோங்க. ஏன்னா யார்கிட்ட சொல்லட்டுங்க, நல்லது சொன்னால் அதை எடுத்துக்கோங்க. சேற்றில் கூட செந்தாமரை இருக்கும். இதெல்லாம் நம்ம படித்தது வார்த்தை தான். ஆனால் இதெல்லாம் உணர்ந்து நம்ம செயல்படணும். ஏன்னா என்ன சொல்ல, இன்றைக்கி காலம் அப்படி தான் இருக்குங்க. ஏன்னா அரசியலுங்கிறது ஒரு ஏதோ சொல்லணும், ஜாதின்னு சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை. எனக்கு இன்றைக்கி இந்த மரம் பிடிக்குன்னா அடுத்த மரம் நான் அது பாருங்களேன், பதவிக்காக என்னெல்லாமோ பண்ணுறாங்கய்யா. தன்னுடைய கட்சி சின்னத்தையே மாற்றி கூட நிற்கிறாங்க. இது அரசியலை பற்றி நான் பேச விரும்பலை. ஏன்னா அதை பற்றி வேண்டாம், நம்ம அந்த பக்கமே போக வேண்டாம். நம்ம பொறுத்த மட்டும் நாம் எப்படி இருக்கோம் அதை முதல்ல கவனிக்கணும். நம்ம எப்படி இருந்தோம் அன்றைக்கி அழகாக பார்த்திங்கன்னா, கிராமத்துலலாம் எழுந்திரிச்சா காலையில் எழுந்திரிச்சோடனே அம்மா அந்த காப்பி போட்டு கொடுப்பாங்க. பல் தேய்ச்சி தான் குளிச்சு தான் முதல்ல பல் தேய்ச்சி தான் காப்பிலாம் குடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா குளிக்க ஆற்றுக்கு போவோம். இங்கெல்லாம் ஆறு, சென்னையில் ஆறு இருக்குது. ஆனால் குளிக்கக்கூடிய நிலையில் எங்கேயும் இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், ஏன்னா அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அருமையாக இருந்தது வாழ்க்கை. ஏன்னா எதை பற்றியுமே எனக்கு சிந்திக்க மாட்டாங்க. அது எங்களுக்கு இந்த ஜாதி பதம் கிடையாது. ஆனால் இருந்தது, அப்போது அது இருந்தது. அது சிலர் காட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. அது இப்போவும் இருந்துச்சுது. அதெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். நம்ம மனிதன். அதில் மனிதம் என்பதை மறக்கக்கூடாது. ஏன்னா எல்லாரும் ஒரே எண்ணம் தான். அது நம்ம அந்த உணர்வு வரணுங்க. அது வராத வரைக்கும் இந்த மாதிரி தான். அதே மாதிரி இந்த போதை பழக்கத்தை தயவு செய்து யாரும் அடிமையாகாதீங்க. ஏன்னா வேண்டாம். அதாவது எல்லா கடையும் திறந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச கடை தான் நீங்கள் போகிறீங்க. வேண்டான்னா நீங்கள் வந்துருந்தீங்களா? அதே மாதிரி இப்போ நல்ல கடையில் இருக்கும். நம்ம பிளாட்ஃபாரத்தில் வாங்கணுச்சா அங்கே தான் போய் வாங்குவோம். அதுவும் பொருள் தானே. அதே மாதிரி டாஸ்மாக் அரசு வருமானத்துக்கு திறந்தாங்க. நீங்கள் அங்கே போய் குடிக்கணும். அந்த உங்களுக்கு கூடுதா? அது வாங்க கூடு பாட்டில் உங்களுக்கு கூடுதா? மது பாட்டில் கூடுதா? நீங்களே போய் குடிக்கிறீங்க. அதுக்கு ஒரு உடம்பை கெடுத்துக்கிட்டு, உள்ளத்தையும் கெடுத்துக்கிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக தாயும் தெரியவில்லை, தாரமும் தெரியவில்லை, தங்கையும் தெரியவில்லை, சகோதரியும் தெரியவில்லை, இப்படி ஒரு கேடுகட்ட ஒரு மனித மிருகமாக மாதிரி ஏன் இப்படி சட்டத்தை மீறி செயல் செஞ்சு அவமானத்தையும் ஏன் இப்படி வாங்கணும்?
அதனால் சிந்தியுங்கள், நல்லதை மட்டும் கேளுங்க, கொஞ்சம் கேளுங்கய்யா. இந்த மாதிரி சில சொல்கிறாங்கல்ல, அதான் கேளுங்க. இந்த கொஞ்சம் கேள போது இது கொடுத்து நாளை உங்களை நான் சந்திக்க வருகின்றேன். கொஞ்சம் கேளுங்கய்யா. இப்படிக்கு கவிச்சித்தர் களக்காடு வா மாரி சுப்பிரமணியன் என்றும் நன்றியுடன். நான் வந்து இதை யூடியூப் போடும் பொழுது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவுசெய்து கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், என்னை கொஞ்சம் ஊக்குவிங்க என்று சொல்லி மீண்டும் உங்களிடம் நாளை சந்திக்கிறேன். கவிச்சித்தர் களக்காடு வா மாரி சுப்பிரமணியன்.